Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. தேனி மாவட்டம் கம்பத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையால் 18ஆம் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு மேட்டு காலனி பகுதி காளியம்மன் கோவில் தெருவிற்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமான நிலையில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகிறார்கள். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அதை கேட்டு கொடுக்கணும். நீங்கள் பார்த்து இல்லாட்டி என்னால் முடியாத சாகத்தே போறேன். என் பிள்ளை தெருவில் நின்று நான் சத்தி என் பிள்ளை தெருவில் நின்று அதை கேட்டு கொடுக்க தாங்க முடியலை. எனக்கு தாங்க முடியல, பொறுக்க முடியல. கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம். 2 நாட்களாக அந்த பகுதியில் இதே நிலை நீடிக்கிறது. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதிகாரிகள் களத்தில்? இன்னும் இந்த நிலை மோசமடையாமல் இருக்க என்ன மாதிரியான ஏற்பாடுகளுக்கு தயாராக இருக்கிறார்கள்? கௌதமி, தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையினால் பல்வேறு சேதாரங்கள் ஏற்பட்டு வந்தது. குறிப்பாக கம்பமேட்டு காலனி பகுதியில் காளியம்மன் கோயில் தெருவில் வச்சு வரக்கூடிய பொதுமக்கள் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து உள்ளது. இதனால் பார்த்தோம் என்றால் சில வீடுகள் இடிந்து தரைமட்டமாகி உள்ளது. சில வீடுகள் இடிந்த நிலையில் இருந்து வருகிறது. பொதுமக்கள் தங்களது உயிர்களை கையில் பிடித்தபடி அங்கிருந்து தப்பித்து வந்துள்ளனர். தொடர்ந்து 2 நாட்கள் ஆகியும் வெள்ள நீரானது குடியிருப்பு பகுதிக்குள் சென்று வருவதை பொதுமக்கள் அச்சத்துடன் இருந்து வருகின்றனர். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய 18ஆம் கால்வாய் பகுதியில் தரையின் உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீரும் வெள்ள நீரும் சேர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து உள்ளது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் தற்பொழுதும் இந்த பகுதியில் வெள்ள நீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் இரவு நேரங்களில் பாம்பு, பள்ளி, பூரான், கரப்பான் போன்ற பூச்சிகள் வீட்டுக்குள் நுழைவதாகவும் சிறு குழந்தைகள், வயதான முதியவர்கள் தள்ளாடி இருப்பதாகவும் அவர்களுக்கு அச்சமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. இது குறித்து நேற்றைய தினமே கம்பம் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் வழங்கி வந்த நிலையில் இன்று பொதுமக்கள் கூறுகையில் அரசு அதிகாரி வருகை தந்து இதுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும், உடைப்பு ஏற்பட்டுள்ள 18ஆம் கால்வாயை சரி செய்ய வேண்டும், தண்ணீர் குடியிருப்பு பகுதிக்குள் வருவதை தடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை விடுத்து வருகின்றன. இந்த பகுதி முழுவதும் தற்பொழுதும் தண்ணீரால் சூழப்பட்டு உள்ளது. சில வீடுகள் இடிந்த நிலையிலும் சில வீடுகள் இடிய போகும் நிலையிலும் இருந்து வருகிறது. அவர்கள் வைத்திருந்த பொருட்கள் அப்படியே போட்டுவிட்டு அந்த இடத்தை தப்பித்து சென்று உள்ளனர். வயதான முதியவர்கள் தள்ளாடி கொண்டு இந்த குளிர்காலத்தில் நான் எவ்வாறு வாழ்வோம் என்று எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வேண்டும் என்றும் அரசு அதிகாரிகளை கோரிக்கை வைத்து வருகின்றனர். உடனடியாக அரசு அதிகாரிகள் இவர்கள் கோரிக்கையை ஏற்று ஒரு பாதுகாப்பான சூழலை அமைத்து தர வேண்டும், 18ஆம் கால்வாய் கரைப்பகுதியில் உடைப்பை சரி செய்ய வேண்டும், வெள்ள நீர் தெருவுக்குள் புகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை விடுத்து வருகின்றன. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.